ஸ்கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சதயம், பிற்பகல் 2:37 வரை, அதன் பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி சப்தமி, காலை 7:52 வரை, அதன் பின்பு அஷ்டமி. யோகம் சித்த யோகம், நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 முதல் 9 வரை, காலை 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி சந்திரன் என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் மேஷராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இன்று அதிகமாகும். அதே சமயம் திரும்பி வராது என்று கொடுத்த கடன் இப்பொழுது திரும்ப வந்து சேரும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி சந்திரன், 11ஆம் இடத்தில் ராகு என நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் இருப்பதால் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நல்ல நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. ஆக மொத்தம் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்துள்ளது ரிஷபராசிக்கு. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சனி சந்திரன், 10ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை மிகச் சுலபமாக செய்து முடிப்பார்கள். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் மட்டும் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்ற வகையில் மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வரக்கூடிய ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் வேண்டாம். நிதானமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாட்டில் மிக அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும்.
வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு சிலருக்கு என்ற வகையில் இந்த நாள் சிம்மராசிக்கு இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில கேது, 3ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். அதே சமயம் திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. எனவே அனைத்து வகையிலும் கன்னிராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி சந்திரன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமைந்திருக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எனவே இந்த நாள் துலாம் ராசிக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி சந்திரன், 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி சந்திரன், 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி உங்களுடைய தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான நேரம். இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் தனுசுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாள். ராசியில சுக்கிரன், 2ஆம் இடத்தில் சனி சந்திரன், 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு இருப்பதால் மகர ராசிக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். பண வரவு பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். இதுவரையில் கணவன் மனைவி இடையே நிலவி வந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எனவே இந்த நாள் மகர ராசிக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசியில சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் புதன் சூரியன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்லபடியாக முன்னேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக கும்ப ராசிக்கு அமைந்துள்ளது. மீனம். மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். ராசியில ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் புதன், சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உருவாகும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.